Hello all. Welcome to today's session. My last videos வரைக்கும் நம்ம வந்து சார்ட்டிங், ரெக்கர்ஷன் அதெல்லாம் பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்க் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். Okay. Actually, my plan of today's video is about linked listல எப்படி ஒரு நோடு வந்து இனிஷியலா எப்படி கிரியேட் பண்றது. எப்படி நம்ம நோட் கிரியேட் பண்ணுவோம் அண்ட் அப்புறமா வந்து எப்படி நம்ம நோட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து எப்படி டெலீட் பண்ணுவோம். இவ்வளோதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லேட்டர் ஆன் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் லிஸ்ட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்போ நான் வந்து கீக்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தேன். மேக்ஸிமம் நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்குற ஒரு காமனான ஒரு காமனான சிங்கிள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் லேட்டர் ஆன் வீடியோஸ்ல டபிள்யூ லிங்க் லிஸ்ட் பார்த்துட்டு அண்ட் மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்குலரில் தான் கேட்டிருக்கிறாங்க. We'll see that in the later on videos. Okay, just we get into the today's வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் நமக்கு லிங்க் லிஸ்ட் எப்படி நோட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகாஸ் வி வாண்ட் டு நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் எதுலேருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்னா அரேன்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தாங்க. டேட்டா ஸ்ட்ரக்சரில் மெயினாக வந்து இருக்கிற டாபிக்ஸ் என்ன, அரேஸ், லிங்க் லிஸ்ட் அண்ட் ஸ்டாக் கியூ. அண்ட் நான் லீனியர் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஃபர்ஸ்ட்டு அரேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அரேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா தட் இஸ் அ ஃபிக்ஸ்டாக நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாமே இட் வில் பி இன் அ ஃபிக்ஸ்ட் மேனர். தட் இட்ஸ் வெரி ஹார்ட் இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனி எலமெண்ட் at a random position. For that this linked list has been brought up. The linked list, this is one purpose. And the next thing is that in with the linked list the pointers, the pointer concept, இப்போ வந்து array பொறுத்த வரைக்கும் we have an index, right? But linked list பொறுத்த வரைக்கும் we have a we have the address of the node which is going to be which it's going to store. அந்த அட்ரஸ் வந்து தட் என்ன இருக்கும் அப்படின்னா it has it. அந்த அட்ரஸ் வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், it helps us to identify the the linkage of the next node, right? இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு போர்ஷன் which is being in the linked list. லிங்க் லிஸ்ட், இப்போ லிங்க் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போகணுன்னா இட் இஸ் நாட் மச் எஃபிஷியன்ட்டு நம்மளால சொல்லவும் முடியாது. பிகாஸ் அதுவுமே உங்களோட காம்ப்ளெக்சிட்டி இட் வில் ஆல்சோ டேக்ஸ் n நம்பர் ஆஃப் நோட்ஸ் வென் யூ வாண்ட் டு சர்ச் இட். வர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி இதுக்குமே என்ன இருக்குதான். ஓகே, n நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் கோயிங் டு பி சர்ச். பட் தி திங் இஸ் தட் இதுக்கு நம்ம சைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் திங், ரைட்? தட்ஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் விச் வி ஹாவ் இட் இன் தி லிங்க் லிஸ்ட். அண்ட் ஓகே, இன்னொரு பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீடிஃபைன் பண்ணாத ஒரு ரீசன்னால வேஸ்டேஜ் ஆஃப் த மெமரி வந்து இதில் ஒரு ப்ராப்ளமாகவே இருக்காது. பிகாஸ் வி ஃபிக்ஸ் த எலமெண்ட் அட் த டைனமிக் பார்ட். ரன் டைமில் தான் நம்ம எல்லாமே அலோகேட் பண்ணுறதுனால த வேஸ்டேஜ் ஆஃப் த மெமரி இஸ் மெயின்லி இட் ஹஸ் பீன் ரெடியூஸ். தட் இஸ் ஒன் ஒரு ரீசனுக்கு வேண்டி இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாயிண்டர்ஸ், இதில் பாயிண்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணலாம், லிங்கேஜ் பண்ணுறதுக்கு அது இருக்கட்டும், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்சர்ட்டோ டெலீட்டோ பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பாயிண்டர் மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், சேஞ்ச் பண்ணாலே நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், தட் காம்ப்ளெக்சிட்டி, த டைம் காம்ப்ளெக்சிட்டி கேன் பி ரெடியூஸ், ரைட்? இப்போ ஒரு 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 பிகினிங் ஆஃப் த லிஸ்ட்லையா இருக்கட்டும், இல்லை எதுலேயோ நம்ம வந்து ஒரு அறையை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், அது ஏதாவது ஒன்று சம்திங் ஒரு எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் we can change that pointer, that's all. Not of having the entire எலமெண்ட்டை போய் அப்படியே கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி அதை போய் இங்கே மாற்றி பண்ணுறதை விட ஜஸ்ட் we create a node and just we are doing that. பட் அரே பொறுத்த வரைக்கும் தட்ஸ் நாட் அ பாசிபிள். இந்த மாதிரி பல ரீசன்ஸ்க்கு வேண்டி தான் லிங்க் லிஸ்ட் கொண்டு வந்தாங்க. லிங்க் லிஸ்ட்ல வந்து பாயிண்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதன் காரணமாக என்ன பண்ணாங்க, ஸ்டாக்னு சொல்லி அடுத்த கான்செப்ட்டுக்கு கொண்டு போனாங்க.
ஸோ அத வந்து நம்ம லேட்டர் ஆன் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்ல வந்து நம்ம ஒரு நோட் எப்படி கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பேசிக்கா மேக்ஸிமம் இப்போ ஒரு இன்டர்வியூல டேட்டா ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க. ஒரு கம்பெனி டேட்டா ஸ்ட்ரக்சர் ஓரியன்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா, அவங்க பேசிக்கா கேட்க போறது உங்களுக்கு லிங்க் லிஸ்ட் தான் கேட்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு தரவா இருக்கிறீங்களோ, மித்த கான்செப்ட்ஸ் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிருவீங்க. பிகாஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பார்ட் இன் தி லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். பிகாஸ் இதுல நெறைய பாயிண்டர்ஸ் அண்ட் நெறைய நெறைய லாஜிக்கல் திங்கிங் இதுல வந்து நெறைய இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால, ஸோ யூ ஷுட் பி மோர் proficient with this concept. So not of wasting the time, we just get into the code. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு நோட் கிரியேட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நமக்கு வந்து ஒரு நோடுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, நோடுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, இந்த கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பொதுவா லிங்க் லிஸ்ட்க்கு நான் என்ன சொன்னேன், இட் ஹேஸ் டூ பார்ட்ஸ். ஒன் இஸ் டேட்டா பார்ட், another one is address part. So first is it have an data part. So in data இருக்கும், ரைட். அண்ட் இன்னொன்றில் வந்து நமக்கு அட்ரஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் ஐம் சேயிங் அபவுட் த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் பாயிண்டர் யூஸ் பண்ணி நான் பண்ணிக்கிறேன். திஸ் நோட் ஷுட் பி இட்ஸ் கிளாஸ், அந்த கிளாஸ் தான் டினோட் பண்ணுவோம். சாரி. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த டேட்டாக்கு நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் கிவ் அ வேல்யூ. ஃபார் தேட் இட் ஷுட் பி நாட் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி அ பெரிமெட்ரைஸ் கன்ஸ்ட்ரக்டராக இருக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் கிவிங் ஹியர் பப்ளிக் நோட் ஆஃப் int data. ஸோ இந்த டேட்டா என்னதான் இருக்கும், இட் ஷுட் பி a வேல்யூ ஆஃப் திஸ். இந்த this pointer should point to this value. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு நோட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுதான் தேவை. ஓகே. ஸோ இதுதான் ஒரு நோடுக்கு என்ன, ஒரு நோட்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குமோ அதை ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணிடுறோம், ஃபர்ஸ்ட் வி did it. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் ஹேவிங் தி என்ன சொல்ல, லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். பிகாஸ் we are doing the operations with that. ஸோ ஃபர்ஸ்ட் நான் லிங்க் லிஸ்ட் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதுக்கு நான் வந்து எல்எல்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ ஐ கேன் கிரியேட் எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு லிங்க் லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்படி நான் ஒரு லிங்க் லிஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐம் கோயிங் டு ஆட் தி நோட். ஸோ ஒரு நோடை நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே, ஒரு நோட் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஐ ஹாவ் அ ஹெட் பாயிண்டர். ஓகே, இந்த ஹெட் அப்படின்னு சொல்றது இட்ஸ் கோயிங் டு பாயிண்ட் டு த இனிஷியல் பாயிண்ட். இனிஷியல் நோட பாயிண்ட் பண்ணுறது, தட் இஸ் ஃபர்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணுறது வந்து ஹெட் நோட் சொல்லுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பண்ணுறது டெய்ல் நோட் சொல்லுவாங்க. தட் டெய்ல் நோட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஹெட் இஸ் அ ரெஃபரன்ஸ் பாயிண்டர். Okay, it's a very very important pointer which we'll use it in the linked list. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு என்ன சொல்ல, இப்போ இந்த ஹெட் பாயிண்டர் இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் we are going to add at the beginning of the linked list. அப்போ beginning of the linked list நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, first I want to check whether my head is null or not. Okay, the head is null or not. I said the head is a, it's a pointer, right? It's a pointer. So I want to check whether my head is null or not. So for this, you don't want to check about the head dot next is null or not. You just want to check whether my head is null or not. So if my head is null, then I don't have any node in that linked list. Yeah, I didn't create any node in that linked list. For that, what I want to create, I want to create a new node, right? I want to create a new node, and then the thing which is that I want to create a new node, and then I want to reference with that head, because I said that every initial node is to be pointed as head. So that is the thing you want to do it. Else, if you have already, you have a already you if you have a node, okay, if for example you have a node as uh, okay, sorry, okay, you have already in your linked list you have 15 as a node you have. Okay, you already have it, and this is going to point to the null. So already if you have it, and then I want to I want to have this 14 node.
ஓகே. நான் இந்த 14ன்னு சொல்ற இந்த நோட வந்து நான் இன்சர்ட் பண்ணணும் at the beginning of the array. But my head pointer is going to point in this 15, right? But I want to insert the 14 at the beginning of the 15. So for that, what I can do, I can introduce another pointer, right? Because நமக்கு இந்த ஹெட்டை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, I'll create another pointer here. இதில் நான் another pointer நான் என்ன பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னா, I'll have it. Okay. So yeah. So okay. So okay. This is your new node, right? This is your new node. So I just want to நான் என்ன பண்ணிடுவேன், இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்ல வந்து இந்த ஹெட்டை வந்து பாயிண்ட், ஆக்சுவலி தெர் இஸ் நோ நீட் ஆஃப் டெம்ப். நான் மறந்துட்டேன், நான் எண்டில் ஆட் பண்ணணும்னு நினச்சிட்டேன். சாரி சாரி சாரி, வெரி வெரி சாரி. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுவேன், இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணிடுவேன், ஐ வில் பாயிண்ட் திஸ் ஹெட் அண்ட் மை ஹெட் வில் பி திஸ் நியூ நோட். அவ்வளோதான் என்னோட கான்செப்ட். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. எப்படின்னா, ஒரு 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 நோடு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இல்லை, இஃப் யோர் ஹெட் இஸ் நல், then obviously you will create a new node. Okay, if you will create a new node, if your head is null, then you will create a new node and then you will point it. Okay, if your head is not null, okay, if you want to create that node, அப்போ என்ன பண்ணிடுவீங்க, அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன், அந்த ஹெட்டை பாயிண்ட் பண்ண வச்சுட்டேன். பிகாஸ் எனக்கு மித்த நோட்ஸ் எதையுமே எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தேவையே இல்லை. add at the beginning னு சொல்லும்போது I just want to concentrate only with the head node. I don't want to concentrate about the rest of the nodes which is there or not. I don't want to concentrate. I just want to check what the node having the head as a pointer. With that node I have to shift it to this new node and then I have to make that node to be a head pointer. Head should point to that new node. That's the point I want to do it, right? So if I write the code I might get understand. So I'll write the code. Yeah. Okay. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஒரு ஹெட்னு ஒரு நோட் நான் கிரியேட் பண்ண சொல்லிட்டேன், ரைட்? ஹெட்னு ஒரு நோட் நான் கிரியேட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ கோயிங் டு ஆட் இட் பிகினிங் ஆஃப் த லிஸ்ட், பிகினிங் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் வாய்ட் ஆட் பிகினிங் ஆட் டு ஃபர்ஸ்ட். ஓகே. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், அந்த வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நான் இதில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன், ஐ வாண்ட் டு செக் வெதர் மை ஹெட் இஸ் நல் ஆர் நாட். இஃப் மை ஹெட் இஸ் நல், what is the thing I'll do? I'll create a node, right? I'll create a node. So node, new node is equal to new node of. The node is a parameterized constructor. So for that I should have a value. So இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, new node is equal to, sorry, head is equal to new node. That's all. Okay. If my head is null, it's the thing. Else if my head is not null, if my head is not null, then what is the things that I will create a new node. I create a new node and I'll have a, இதை நீங்கள் வந்து தனித்தனியாக பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆப்வியஸ்லி if you want to create a new node, right? ஸோ அப்போ நான் இங்கேயே நான் ஒன்று பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எஸ். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், என்ன பண்ணலாம், யா, என்னோட நியூ நோட நெக்ஸ்ட்ல வந்து நான் என்ன பாயிண்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா, I'm going to point my head and my head is equal to new node. I think you might get it what I'm going to say. Yeah, yes. ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ணுறதுக்கான கோட். ஓகே. ஸோ இதுதான் வந்து
ஒரு பிகினிங் ஆஃப் த அரே. ஸோ அதாவது உங்களுக்கு நீங்க வந்து ஒரு கோட் எழுதுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு செக் அபவுட் த கேசஸ் இட் மைட் ஃபெயில். ஸோ அதை நான் என்னைக்குமே சொல்லியிருக்கேன், ஒர்ஸ்ட் கேஸ் காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி கோட் எழுதுனீங்க அப்படின்னா இட் மைட் ஒர்க் ஃபார் ஆல் த கேசஸ். ஸோ இட் வில் ஒர்க் ஃபார் எவ்ரி கேசஸ். ஸோ that's the concept you want to do with that. Now we want to do now we want to add at the end of the array. Okay, I want to add at the end of the array. So for example, I'll show you that. I'll have an my new node is uh, my new node is 9. Okay, I have here 7. Okay, 7. இங்க அதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுக்கலாம். Sorry, 6. ஓகே, இந்த 6ல தான் என்னோட ஹெட் பாயிண்டர் இங்கே இருக்கு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 6ல தான் என்னோட ஹெட் பாயிண்டர் இருக்கு. இப்போ 7 அடுத்து நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் 8 அண்ட் அவ்வளோதான். என்னோட 8 வந்து 8th நோட் இஸ் கோயிங் டு பாயிண்ட்ஸ் 8க்கு அதுக்கப்புறமா எதுவும் இல்லை. ஸோ இட்ஸ் பாயிண்டிங் த நல் பிகாஸ் த நல் அப்படின்னு சொல்லும்போது த லிங்க் லிஸ்ட் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ அவ்வளோதான். அந்த லிங்க் லிஸ்டோட ரெஃபரன்சஸ் வந்து முடிஞ்சு போயிடுச்சு இஃப் த லிங்க் லிஸ்ட் இஸ் கோயிங் டு பாயிண்ட் டு த நல் பொசிஷன். ஸோ இதுதான். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐ வாண்ட் டு ஆட் அட் த எண்ட் ஆஃப் த அரே. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த அரேன்னு சொல்லும்போது திஸ் ஷுட் பாயிண்ட் டு திஸ் node, right? It should point to this node. So for this, what is the thing you want to do? First, இதுல தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், இன்னொரு பாயிண்டர் நான் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ வாண்ட் டு செக் வெதர் மை ஹெட் வந்து நல்லா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணி வச்சுக்கணும், செக் பண்ணி பார்க்கணுமா இல்லையா. ஐ வாண்ட் டு செக் மை ஹெட் இஸ் நல் ஆர் நாட். ஆப்வியஸ்லி அந்த பர்பஸ் வந்து இதுக்கு தேவைப்படாது. ஏன் அப்படின்னா நம்ம என்ன ஆப்வியஸ்லி இதில் இது இருக்க சான்சஸ் இல்லை. பிகாஸ் நம்ம பிகினிங் ஆஃப் த அரேல நம்ம ஆட் பண்ணும்போது இதில் ஆல்ரெடி இருக்க தான் செய்யுதா, சம்திங் எலமெண்ட்ஸ் அது இருக்கும். ஸோ ஒன் எலமெண்ட்ஸ் அது கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ அதனால இதில் ஹெட் நல்லா இருக்குமான்னு செக் பண்ணி தேவையில்லை. இஃப் யூ வாண்ட் டு செக் இதே போர்டு நீங்கள் எழுதிக்கலாம், இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ நான் எழுத டைம் வேஸ்ட் பண்ணல. யூ கேன் ஹேவ், இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஹேவ் இட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாண்ட் டு ஹேவ் அ next pointer because that pointer is going to traverse to the entire linked list and it's going to check where எங்க வந்து என்னோட லிங்க் லிஸ்ட் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகுது. லிங்க் லிஸ்ட் முடிய போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் அஸ் அ பாயிண்டர் அஸ் நல். ஸோ அப்போ இங்கே 8 தான் பாயிண்டிங் டு த நல் பொசிஷன். அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், when my temp is equal to, that is when my I'll point this temp to this position. டெம்ப்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த வேரியபிள் இஸ் கோயிங் டு பாயிண்ட் டு திஸ் பொசிஷன். ஸோ இந்த டெம்ப் வந்து எப்போ வந்து நல்லாகுதோ த டெம்ப் டாட் நெக்ஸ்ட், எஸ் டெம்ப் வந்து நல்லாகாது, டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஓகே, டெம்ப் டாட் நெக்ஸ்ட் எப்போ நல்லாகுது அப்படின்னு பார்க்கும்போதே நல்லாகும்போது ஐ நீட் டு end that loop, ரைட்? அந்த ட்ராவர்ஸில் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெம்ப் டாட் நெக்ஸ்ட் எங்கே பாயிண்ட் பண்ண சொல்கிறேன், தென் நியூ நோட பாயிண்ட் பண்ண சொல்லுவேன். இவ்வளோதான். ஓகே, ஸோ நான் அந்த கோட் எழுதுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ பப்ளிக் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு பாயிண்ட், அதாவது இன்னொரு பாயிண்டர் கிரியேட் பண்ணி அந்த பாயிண்டர் எங்கே பாயிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன், ஹெட் பாயிண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த பாயிண்டர் இட் ஷுட் ட்ராவல் throughout sorry it should travel through the entire linked list. So the temp dot next வந்து எப்போ நாட் நல்லா இருக்கிறது வரைக்கும் இந்த டெம்ப் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போகணும். எப்போ அது நல்லா ஆகுதோ அப்போ என்ன ஆகணும், இட் ஷுட் பாயிண்ட் டு தட் நியூ நோட். அவ்வளோதான். அந்த நியூ நோட் வந்து ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு லைக் அந்த நியூ நோட் நான் சும்மா இங்கே எழுதிட்டு இருக்கல. பிகாஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது ஆல்ரெடி நியூ நோட்ஸ் க்ரியேட் ஆகி தான் இருக்கும். ஸோ சும்மா இங்கே வந்து என்ன பண்ணல, நியூ நோடு வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கல,
எழுதல. ஓகே. ஸோ அந்த நியூ நோட் வந்து ஆக்சுவலி லாஸ்ட்டா என்னவோ நான் கிரியேட் பண்ண போறேன்னா, அது வந்து எழுதணும். ஸோ அது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நாங்க எழுதல. ஓகே. பட் ஆஸ் அ கோட் யூ வாண்ட் டு ரைட். ஸோ இப்போ நான் லாஜிக் மட்டும் இதில எழுதிக்கிறேன். இப்போ வந்து என்னது அடுத்து அடுத்து வந்து நான் என்ன பண்ணிருவேன், டெம்ப் டாட் நெக்ஸ்ட் நான் எங்க பாயிண்ட் பண்ண சொல்லிருவேன். அந்த நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ண சொல்லுவேன். அந்த நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ண சொல்லிட்டு அண்ட் அவ்வளோதான். அந்த நியூ நோட் நாட் நெக்ஸ்ட் நான் எதை பாயிண்ட் பண்ண சொல்லுவேன். இட் வில் பாயிண்ட்ஸ் டு தி நல். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்ல நான் ஆட் பண்றதுக்கு ஆன கோட். ஸோ லாஸ்ட்ல நான் ஒரு நோட் ஆட் பண்ண போறேன் அப்படின்னா ஐ ஷுட் பாயிண்ட் தட் நோட். அந்த நோட் ஷுட் பாயிண்ட் டு தட் நல் பொசிஷன். அவ்வளோதான். நல் பொசிஷன் பாயிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஐ ஷுட் traverse to the entire array and just want to check which the already existing element is pointing to the null, and I want to change that pointers to the to this node. That's all the concept of this adding at the last. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு நோடை வந்து எப்படி நம்ம லைக் ஒரு நோடை எப்படி லாஸ்ட்லேயும் பிகினிங்லேயும் ஆட் பண்ணுறது பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஆடிங் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டெலிட் பண்ணுறதும் இதே மாதிரி இதே கான்செப்டை மைண்டில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு ஹேண்டில். ஸோ இப்போ டெலிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு நோடை நம்ம டெலிட் பண்ண போகிறோம். தட் இஸ் அட் த பிகினிங் ஆஃப் த அரேல ஒரு நோடை நான் டெலிட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாரி ஓகே. ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. ரைட். ஸோ இப்போ இந்த நோடை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டெலிட் பண்ண போறேன். அப்படி டெலிட் பண்ண போறேன் அப்படின்னா தட் நோட் வில் பி ஃபர்ஸ்ட் நோடை நான் டெலிட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த நோட் எதை ரெஃபரன்ஸ் ஆயிருக்கும், ஹெட்டை தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நான் ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா அந்த என்டையர் லிங்க் லிஸ்ட் டிராவர்ஸே ஆகாது. என்டையர் லிங்க் லிஸ்ட் இட்ஸ் டர்ம்ஸ் டு பி அண்ட் அன்னோன் அன்னோன் ஆகி போயிடும். ஸோ அப்போ அதனால ஐ வாண்ட் டு டேக் அபவுட் என்ன பண்ணுவேன், அதில் நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு கிரியேட் அண்ட் another ஒன் பாயிண்டர் நான் அதில் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்ரெடி இதில் ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஹெட்டுக்கு மேலே அந்த டெம்ப்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த ஹெட் டெம்ப் லைக் ஐ ஷுட் கிரியேட் நோ டெம்ப் இஸ் ஈக்குவல் டு ஹெட்டுன்னு நான் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ ஷுட் டேக் மை டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறேன், ஹெட்ன்னு நான் பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வந்து ஓகே சாரி ஓகே. ஸோ என்ன பண்ணணும், இந்த டெம்ப் இருக்கு சரி ரைட். இந்த டெம்போட நெக்ஸ்ட் வந்து எதை பாயிண்ட் பண்ணுற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டெம்போட நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்போட நெக்ஸ்ட் தான் என்னது ஹெட். அந்த மாதிரி நான் என்ன பண்ணி வச்சுக்கலாம், பாயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டா? இஸ் இட்? எஸ். சரி. இந்த டெம்போட நெக்ஸ்ட் வந்து எதை பாயிண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், இந்த ஹெட்டை பாயிண்ட் லைக் டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு வச்சுப்பேன். ஓகே. இதுதான் ஹெட்னு வச்சுட்டு அண்ட் அந்த ஹெட்டை வந்து நான் திஸ் ஹெட் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு நான் பாயிண்ட் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சு. அல்ல ஹெட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இந்த டெம்ப் டாட் நெக்ஸ்ட்டை ஹெட் பாயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அப்புறமா இந்த டெம்பை நான் என்ன பண்ணிப்பேன், ரிமூவ் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சு. புரியுதா? ஸோ அவ்வளோதான். ஓகே. ஸோ ஐ ரைட் த கோட். ஆக்சுவலி என்னன்னா நான் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும், இந்த ஹெட்டை வந்து நான் பாயிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஐம் இன்ட்ரடியூசிங் அண்ட் another ஒன் வேரியபிள். சரியா? டெம்ப்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அந்த வேரியபிளை வச்சு நான் என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு ஷோ ஆஃப் தட். ஓகே. யா. ரைட் த கோட். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், ஐம் கோயிங் டு add at the beginning of the array. Right? I'm going to add at the beginning of the array. So public void delete at the beginning. So
இப்போ நான் இதுல என்ன பண்றேன், I'm going to have a வேல்யூலாம் எதுவுமே வேணாமே. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், அன்செட் தட் அந்த இன்னொரு வேரியபிள் இன்க்ரீஸ் பண்ண போறேன். அந்த வேரியபிள் இஸ் கோயிங் டு பாயிண்ட் டு த ஹெட், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு செக் வெதர் மை ஹெட் இஸ் null or not. ஸோ ஹெட் வந்து எப்படி இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. நல்லா இல்லாட்டா மட்டும்தான் இதுக்குள்ள போகிற மாதிரி ஒரு கண்டிஷன் சும்மா நீங்க கொடுத்துக்கலாம். சும்மா பிளைன்லியா ஒரு ஃபங்க்ஷன்ல இது பண்றது ஒரு கன்ஸ்டன்ட் கொடுத்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர். அதனால கொடுத்துக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து என்னது அப்படின்னா நோ டெம்பர்ஸ் ஈக்குவல் டு ஹெட்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்னோட ஹெட் வந்து என்னதான் இருக்க போகுது, இட் இஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் ஈக்குவல் டு தி டெம்ப் டாட் நெக்ஸ்ட். ஸோ எங்கே அதாவது உங்களுக்கு இதில் ஒரு டவுட் வரலாம், டெம்ப் ஹெட்டை தான் நான் டெம்ப் டாட் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்போ டெம்ப் டாட் நெக்ஸ்ட் வந்து டெம்ப் வந்து நான் எப்படி பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்போ அந்த டவுட் ஆக்சுவலி வந்து என்னது, இட்ஸ் சில்லி டவுட், ரைட்? என்ன ஒரு லிங்க் லிஸ்ட்ல ஹெட் எங்கே பாயிண்ட் பண்ணுதோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ அதில் இனிஷியலைஸ் பண்ணணும் நமக்கு அவசியமே கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா delete at the beginning, sorry delete at the last. ஓகே, delete at the last. ஸோ இப்போ delete at the last இதே மாதிரி தான் add at the last மாதிரியே ஃபுல் அரேக்கும் ட்ராவல்ஸ் பண்ணுறோம். பண்ணிட்டு எந்த அரே வந்து நல்ல பாயிண்ட் பண்ணுதோ அந்த அரேயை நம்ம என்ன பண்ணி வச்சிருவோம், அந்த அரேயை நம்ம அதாவது அப்போ இது வந்து நம்ம இதுக்கு ஆக்சுவலி இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்மலா என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் இதுல எழுதி காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வந்து எது வந்து நல்லா ஆகுதோ அதை நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும், ரைட்? எஸ். ஸோ அப்போ அதுக்கு இதுல வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ இதுதான் என்னோட டெம்ப்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட டெம்ப். என்னோட டெம்போட நெக்ஸ்டோட நெக்ஸ்ட் வந்து, அதாவது என்னோட என்ன நான் பண்ணலாம் அப்படின்னா, என்னோட டெம்ப் பாயிண்டரை ஒரு மூவ் பண்றேன். ஆனா நான் செக் பண்ற கண்டிஷன் டபுள் மூவ்ஸ். ஸோ அப்போ டபுள் மூவ்ஸாக இருக்கும்போது நான் ஒரு மூவ் பண்ணும்போது என்னோட டெம்பை ஆட்டோமேட்டிக்காக நல்லா பாயிண்ட் பண்ணுறதுக்கு இட் ஈஸி. பிகாஸ் எந்த பாயிண்டர் நல்லா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குதோ தேட் பாயிண்டர் ஐ வாண்ட் டு டெலிட். அப்போ அதுக்கு முந்தினோட நான் நல்லா ஆக்கணும். அப்போ அதுக்கு முந்தினோட நல்லா ஆக்கணும் அப்படின்னா தேர் ஷுட் பி அ பாயிண்டர் ரெஃபரிங் டு தட் ப்ரிவியஸ் நோட், ரைட்? ப்ரிவியஸ் நோடுக்கு ரெஃபர் பண்ணும். அதுக்கு நம்ம 2 பாயிண்டர் எடுத்து சூஸ் பண்ணி பண்ணுறதை விட்டுட்டு ஒத்த பாயிண்டரை வச்சு அதோட ரெஃபரன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஹேவ் இட். ஓகே, இந்த நெக்ஸ்ட் டாட் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக யூ கேன் ஹேவ் டூ பாயிண்டர்ஸ். பட் டூ பாயிண்டர்ஸ் எடுக்கும்போது இட் இஸ் நாட் அ ரைட் வே. பிகாஸ் வி ஆர் மேக்கிங் த ப்ராப்ளம் மோர் காம்ப்ளெக்ஸ். இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதை விட்டுட்டு வி ஆர் மேக்கிங் தட் மோர் காம்ப்ளெக்ஸ். ஸோ அதனால தான் வி ஆர் ரெஃபரன்சிங் டு த டபுள் ஆஃப் இட்ஸ் கரண்ட் பொசிஷன். ஸோ அப்போ இந்த டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். நல்லா இருக்குதா? ஆப்வியஸாக இல்லை. அப்போ அப்படி இல்லாத போது ஐ எம் கோயிங் டு ஷிஃப்ட் மை டெம்ப் டு ஒன் பொசிஷன். டெம்ப் இங்கே பாயிண்ட் பண்ண சொல்கிறேன். அடுத்து டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் நல்லான்னு செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன். நல் தான். ஓகே. ஸோ டெம்போட நெக்ஸ்ட்டோட நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்கிறேன், ஷிஃப்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். அது என்ன ஆயிடுச்சோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, நல்லன்னு என்ன ஆயிடுச்சு பாயிண்ட் பண்ணிடும். அப்போ நல்லன்னு பாயிண்ட் பண்ணும்போது இப்போ என்னோட டெம்போட நெக்ஸ்ட்டை நான் என்ன பண்ணி வச்சுக்கணும், சாரி ஓகே, என்னோட டெம்ப் முதல்ல எங்கே இருக்கும், இங்கே இருக்கும் கரெக்டா? அப்போ டெம்போட நெக்ஸ்டோட நெக்ஸ்ட் இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ டெம்பை வந்து நான் இங்கே பாயிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, டெம்ப் யா ஓகே. அடுத்த மூவ் வரும்போது டெம்போட நெக்ஸ்டோட நெக்ஸ்ட் வந்து நல்லான்னு பாயிண்ட் பண்ண சொல்லும்போது ஆப்வியஸாக இது என்ன ஆயிடுச்சு, நல் ஆயிடுச்சு. இப்போ நல் ஆகும்போது என்னோட டெம்ப் எங்கே தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும், யா என்னோட டெம்ப் வந்து இப்போ கரண்ட்டாக இப்போ நல்லா ஆயிடுச்சு கரெக்டாக. ஸோ ஓகே, நல்லா ஆகும்போது என்னோட டெம்ப் கரண்ட்டாக எங்கே இருக்குது, இந்த நோட்டில் இருக்குது. ஆனால் என்னோட எது வந்து எனக்கு நல்லா இருக்கணும், என்னோட டெம்போட நெக்ஸ்ட். அப்போ என்ன பண்ணிடுவேன், இந்த லூப்லேருந்து வெளியில் வந்துட்டு டெம்ப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெம்ப் டாட்
temp is equal to temp dot next is equal to nullன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா வேலை முடிச்சு போகுது. அவ்வளவுதான். பிகாஸ் என்னோட டெம்ப் வந்து இங்கே தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யா பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னோட டெம்ப் ஒரு பொசிஷன் மூவ் பண்ண சொல்லிட்டு அதோட அதோட ரெஃபரன்ஸ் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸை நல்லாக்கிட்டேன் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த நோட்லேருந்து அது லெஃப்ட் ஆன மாதிரி இட் இஸ் இன்டெட். ஓகே. ஸோ பொதுவாகவே லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அரேஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடுறோம்ல, அப்போ அதுக்கெலாம் நம்ம வந்து லைக் நான் எல்லா விதமாக நம்ம யோசிப்போம். இந்த கேசஸ்க்கு எல்லா விதத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி தான் ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயின் எழுதி நம்ம அதுக்கு எழுதுவோம். பட் நீங்கள் லிங்க் லிஸ்ட் எல்லாம் பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லாருக்குமே குழப்புற ஒரு பாயிண்ட். லைக் நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே இப்போ எல்லா லாஜிக் அந்த லாஜிக் பில்டிங் வந்து நமக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து எந்த ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஈவன் ஸ்ட்ரிங் அரேலையுமே அப்படிதான். பட் மேக்ஸிமம் நமக்கு அந்த மாதிரி பண்ணால் நமக்கும் வந்துடும். ஆனால் இதில் இந்த மாதிரி பண்ணும்போது அது ஆக்சுவலி லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது வந்து கன்ஃபியூஸ் ஆகுற பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாகவே நம்ம வந்து லாஸ்ட் நோடை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட தாட்டே வந்து லாஸ்ட் நோட்லேயே தான் வருமே தவிர அதுக்கு முந்தினனோட அந்த அதாவது லாஸ்ட் நோட் டெலீட் ஆகணும்னா அதுக்கு அப்புறமா அதுக்கு வேற ஏதாவது கேசஸ் இருக்கான்னு யோசிக்க மாட்டோம். அந்த லாஸ்ட் நோட என்ன பண்ணலாம் அதே தான் யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அப்படி யோசிக்கும் போது நமக்கு பாயிண்ட் வராது. வி கெட் கன்ஃபியூஸ் அண்ட் வி கெட் அவுட் ஆஃப் தட் திங்க். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு. ஸோ அதுக்கு நம்ம அந்த லிங்க் லிஸ்ட் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதிகமாக அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டு இருந்தோம் அப்படின்னா we get an idea of how to handle those cases. Okay. Yeah. So ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி லாஸ்ட்ல ஆட் பண்ணுறது சாரி லாஸ்ட்ல டெலீட் பண்ணுறது. ஸோ பப்ளிக் void delete at last. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து அந்த ஹெட்னோட ஒரு பாயிண்டர் வச்சு நம்ம டினோட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ ஒரு ஹெட் நோட் இருக்கு. ஓகே. ஸோ நோட் temp is equal to ஹெட் நான் பாயிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன செக் பண்ணி பார்க்கணும், ஐ வாண்ட் டு செக் வெதர் மை temp டாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணுறேன். ஸோ நல்லா இல்லாத வரைக்குமே நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த லூப்புக்குள்ளே என்டர் ஆகிக்கலாம். ஸோ இந்த லூப்புக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்குறேன், temp is equal to temp dot அந்த நல்லா ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே போகாது. அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், என்னோட டெம்பை வந்து ஒரு மூவ் பண்ண சொல்லிட்டு மேக்கிங் that to be as null. Okay, that's all. ஸோ இவ்வளோதான் நம்ம ஒரு நோடை ஆட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது அட் த பிகினிங் அண்ட் லாஸ்ட். ஓகே, I think you might get what that's all about. Okay. Yes. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நம்ம திங்க் பண்ணுறது அண்ட் நம்ம யோசிச்சு போடுறது தான். பட் இது வந்து இனிஷியலாக பார்க்கும்போது இது ஆப்வியஸாக வந்து வராது. பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் ஒரு நார்மல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கிடையாது. இது ஒரு தனி கான்செப்ட், ரைட்? ஸோ இது வந்து ஒரு தனி அரேஸ் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரிலாம் இது இல்லை. இது ஒரு தனி கிளாஸ் வச்சு, அதாவது இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் ஓப்ஸ் கான்செப்ட் வீடியோஸ் போட்டிருக்கணும். நான் அது போடலை. ஐல் டூ இட் லிட்டில் மோர். ஸோ நான் வந்து இது ஷார்ட்டிங் மட்டும்தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலி இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இதில் கிளாஸஸ் அதை வச்சு தான் நீங்கள் பண்ணுவீங்க. அந்த நோட் எப்படி க்ரியேட் பண்ணுறது இதெல்லாம் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா இருக்கணும். அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் ஓவரால் ஸ்டடி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும்.
ஓகே. ஸோ இது வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் இனிஷியலா படிக்கும்போது இட்ஸ் வெரி டஃப். பட் டஃப்ன்னு சொல்றது கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். ஸோ கன்ஃப்யூசிங் மென்டாலிட்டி வரும்போது ஆப்வியஸா நமக்கு அந்த டாபிக் மேல இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். ஸோ பட் இட்ஸ் வெரி 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 என்ன சொல்ல, இந்த ஃபீல்ட் இதுக்குள்ள உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை விட ஈஸியான டாபிக் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக். பட் நீங்கள் வந்து அதோட அதோட கான்செப்ட் மட்டும் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவ்வளோதான் லிங்க் லிஸ்ட். ஓகே. ஸோ லேட்டர் ஆன் நம்ம அடுத்து வந்து லிங்க் லிஸ்ட் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் சம் ப்ராக்டிசஸ் ஓவர் த லிங்க் லிஸ்ட். நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் நிறைய லிங்க் லிஸ்ட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃப்ளூவன்சி உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். So you can also refer to my GitHub link for the entire code. So thank you for the today's session. So இன்னைக்கு we'll see the next in the videos, the upcoming problems which we solve from this topic. So thank you all.